எபிசோடில் நாம் வெங்கட் பிரபு இயக்கி வெளிவந்திருக்கிற கஸ்டடி படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். காவல்துறையில் கான்ஸ்டபிள் என்று அழைக்கப்படும் கடைநிலை காவலர் மாநில முதலமைச்சர் சம்பந்தப்பட்ட வழக்கில் சிக்கிய குற்றவாளியை எதிர்ச்சியாக கைது செய்கிறார். அந்த குற்றவாளியை கொலை செய்ய காவல்துறை உயரதிகாரி ஒருவர் அலைகிறார். அவரை மீறி குற்றவாளியை நீதிமன்றத்தில் நிறுத்த காவலர் முனைகிறார். அந்த ஓட்டத்துக்கு நடுவே காவலரின் காதலியும் வீட்டை விட்டு ஓடி வந்து அவருடன் சேர்ந்துக்கிறாங்க. அதன் பின் என்னவெல்லாம் நடக்குது என்பதே படத்தோட மீதிக்கதை. காவலராக நடித்திருக்கிறார் நாகசைதன்யா. அவர் கதாநாயகன் என்பதால் காவல்துறை விதிமுறைகளை தாண்டி அவருடைய நியாயங்கள் இருக்குன்னு சொல்லலாம். அதை நிறைவேற்ற கடும் உழைப்பு உழைத்திருக்கார். நாயகி கீர்த்தி செட்டியும் அவரோடு சேர்ந்த பாவத்திற்காக ஓடிக்கொண்டு இருக்காங்க. குற்றவாளி நடித்திருக்கும் அரவிந்த் சாமியும் காவல்துறை உயரதிகாரி நடித்திருக்கும் சரத்குமாரும் படத்தில் முக்கிய பங்காற்றிருக்காங்க. முதலமைச்சராக பிரியாமணி வராங்க. நகைச்சுவைக்காக பிரேம்ஜியும் வெண்ணிலா கிஷோரும் இருக்காங்க. ஒரு இடங்களில் சிரிக்கவும் வைக்கிறாங்க. கதிரின் ஒளிப்பதிவில் சண்டை மற்றும் துரத்தல் காட்சிகள் வேகமாக இருக்கு. இளையராஜாவும் யுவன் சங்கர் ராஜாவும் இணைந்து இசையமைத்திருக்கார்கள் என்பதற்கான சான்று பாடல்களில் கொஞ்சம் கூட இல்லை. பின்னணி இசை சுமாராகன்னு சொல்லலாம். ஒரு நாள் ஒரு வாரம் என குறைந்த காலகட்டங்கள் நடிக்கின்ற கதையாக தேர்ந்தெடுத்தால் வேகமும் விருப்பமாக இருக்கும் என நினைத்திருக்கிறார் இயக்குனர் வெங்கட் பிரபு. அவர் எண்ணம் ஈடுறவில்லை என்பதே சோகம்.